அனுபூதி என்கிற திட்டத்தின் மூலமாக 3 விதமான நலன்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அறம் வளர்ப்பதற்காக பாழடைந்த ஆலயங்களை திருப்பணி செய்வது என்றும், ஞானம் பரப்புவதற்காக ஞான குருமார்களை தேர்வு செய்வது என்றும், தர்மம் செய்வதற்காக அறக்கட்டளைகளை தேர்வு செய்வது என்றும் 3 விதமான பணிகளை நாங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக செய்கின்றோம். இதில் அறம் வளர்க்க ஆலய திருப்பணி என்பது தமிழ்நாடு முழுவதும் பாழடைந்த ஆலயங்களை மாவட்டம் வாரியாக பஞ்சபூத தத்துவங்களின் அடிப்படையில் சிவ ஆலயங்களை தேர்வு செய்து அந்த ஆலயங்களை முழுமையாக திருப்பணி செய்து அதை ஊர் மக்களிடம் ஒப்படைத்து முழு வழிபாட்டிற்கு வழிவகை செய்திருக்கின்றோம். இந்த ஆலயங்கள் ஊர் மக்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தால் அந்த ஆலயங்களை திருப்பணி செய்ய இயலாது. அதேபோல் ஊர் மக்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அதை நிர்வாகம் செய்வதற்கென்று தனி ட்ரஸ்ட் உருவாக்கி இருக்க வேண்டும். அந்த ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய ஆலயங்களை தேர்வு செய்து உடனடியாக திருப்பணி செய்வதற்கு எங்களுடைய சபதி குழு தயாராக இருக்கிறார்கள். இந்த சபதிகள் மூலமாக தத்துவ பிழையின்றி சிற்ப சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் ஸ்தலம், மூர்த்தம், பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சம், இது 3மே இருக்கக்கூடிய அளவிற்கு, அதாவது அந்த ஒரு ஆலயம்னா அந்த ஆலயத்தை முழுமையாக கட்டமைப்பதற்குண்டான இடவசதி இருக்க வேண்டும். அந்த ஆலயத்திற்கு என்று ஒரு குளம், கிணறு, ஏரி, ஆறு, இது மாதிரி ஏதாவது ஒரு தீர்த்தம் அந்த ஆலயத்திற்கு பிரத்யேகமாக இருக்க வேண்டும். அதே போல் ஸ்தல விருட்சம் கட்டாயம் அந்த ஆலயத்துக்கு இருக்க வேண்டும். இதுதான் அதற்குண்டான கட்டுப்பாடுகள். பிறகு போதுமான அளவுக்கு இடவசதிகள் அந்த ஆலயத்திற்கு இருக்க வேண்டும். இப்படி முழு இடவசதியோடு ஊர் மக்கள் கட்டுப்பாட்டில் ஒரு ஆலயம் இருந்தால் அந்த ஆலயத்தை அந்த ஊர் மக்களிலிருந்து ஒருவர் எங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். அந்த விண்ணப்பதாரர் எங்களோடு சந்ததியாக இணைந்து கொண்டு அந்த முழு ஆலயத்தையும் முழுமையாக திருப்பணி செய்து புனர் நிர்மாணம் செய்து குடமுழுக்கு நடத்தி அதை மக்களுடைய வழிபாட்டிற்காக அந்த ஆலயதாரர்களிடம் ஒப்படைப்பது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இதனால் ஒரு ஆலயத்தினுடைய தர்மம், அதாவது அதனுடைய அறமானது பாதுகாக்கப்படும். எந்த தத்துவத்திற்காக ஆலயங்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டில் உருவாக்கினார்கள், அதிலே எந்த மாதிரியான பக்தி நெறி வளர்க்கப்படுகிறது, அதில் எந்த விதமான சுய ஒழுக்க கட்டுப்பாடுகள் அந்த இடத்தில் உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றி அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அறப்பணியை அனுபூதி AI நிறுவனம் இதன் மேல் இந்த திட்டத்தின் மூலமாக செய்ய விரும்புகிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஞானகுருமார்களை தேர்வு செய்தல். அதாவது நிறைய தத்துவ ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள், தீர்க்கதரிசிகள் தன் வாழ்ந்த காலங்களில் இந்த மக்களை முன்னேற்றுவதற்காக, இவர்களுடைய அறியாமை மற்றும் இயலாமையை போக்குவதற்காக பல்வேறு சூத்திரங்களை, யோக கலைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை பயிற்சி பெற்ற, அதில் வல்லுமை புலமை பெற்ற நிறைய ஞான குருமார்கள் நிறைய ஞான சேவைகளை இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சேவையை விரிவுபடுத்துவதற்காகவும் நிறைய ஃபாலோயர்ஸ் உங்களுக்கு இருந்தால் அதை ஒரு மடமாக, ஒரு ஆசிரமமாக அதை அமைத்து அதன் மூலமாக இந்த ஆன்மீக சேவையை தொடர்ந்து தடையின்றி வழங்குவதற்கான தகுதியான ஞான குருமார்களை நாங்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு அனுபூதி தத்துவத்தினுடைய அடிப்படையிலே தன்னுடைய ஞான சேவையை தொடர்ந்து ஞானத்தை பரப்புவதற்குண்டான முழு நிதி உதவியை நாங்கள் செய்வதற்காக இந்த இரண்டாவது திட்டமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனையோடு அறக்கட்டளைகளை தேர்வு செய்து இந்த அறக்கட்டளைகள் ஒரு குழந்தைகள் நல காப்பகமாக இருக்கலாம், முதியோர்கள் காப்பகமாக இருக்கலாம், இல்லை ஊனமுற்றவர்கள், அது மாற்றுத்திறனாளிகளோட காப்பகங்களாக இருக்கலாம். இந்த காப்பகங்களை நடத்தக்கூடிய அந்த காப்பகங்கள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தேவையான இருக்க இடம், உண்ண உணவு, போதிய உடை மற்றும் சுகாதாரமான வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் அவர்களால் முடிந்த அவர்களுடைய திறமைகளை வளர்ப்பதற்கும் அவர்களுக்கு அவங்களுடைய திறனை வெளிப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து செலவுகளையும் அந்த ட்ரஸ்ட் மூலமாக வழங்கி ஒரு தர்ம சிந்தனையை மக்களிடம் வளர்க்க வேண்டும். இதனால் தர்மம் தழைக்க வேண்டும் என்பதற்காக 3 விதமான திட்டங்களை இந்த அனுபூதி திட்டத்தின் மூலமாக நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். இதற்கு தகுதியான ஆலயதாரர்களிடமிருந்தும் ட்ரஸ்ட், அதாவது அறக்கட்டளைகள் வைத்திருப்பவர்களிடமிருந்தும் மற்றும் தன்னுடைய ஞான குருமார்களிடமிருந்தும் விண்ணப்பங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் சந்ததியாக இணைந்து கொண்டு சந்தா கட்டணம் செலுத்தி நீங்கள் சந்ததியாக எங்களுடைய வெப் அப்ளிகேஷனில் இணைந்து கொண்டால் அங்கே உங்களுக்கு சில நலாட பயிற்சிகள் மற்றும் திறன் பரிசோதனை தேர்வுகள் நடக்கும். அதில் உங்களுடைய திறன் அறிவு கூறுகளுடைய அடிப்படையில் உங்களுக்கு இந்த திட்டங்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த திட்டங்களை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய வெப் அப்ளிகேஷனை பயன்படுத்தி இணைந்து இந்த அனுபூதி திட்டத்தின் மூலமாக ஞானத்தையும் அறத்தையும் தர்மத்தையும் இந்த உலகத்தில் விதைப்பதற்கு நீங்கள் ஊன்றுகோலாக இருக்க முடியும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன்.